ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். இந்த பதிவை பார்வதி பரமேஸ்வரால் துணியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் முருகப்பெருமானின் திருவருளோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கங்க. அதேமாதிரி இந்த பதிவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நிறையா இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் அப்படின்னாலே மங்களக்காரகன், பூமி காரகன், ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம். உணர்ச்சி, ரத்தம் எல்லாத்துக்குமே அவர் தான் காரகனே. செவ்வாய் பகவான் மட்டும் இல்லைன்னா ஜீவராசிகளுக்கு ஒரு தெம்பே வராது. சக்தி, பூமியோட பையன், அதுதான் பௌமன்னு பேர். இந்த மங்களக்காரகன் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில் அதிக அற்புதமாக ஆட்சி அமைச்சு சூப்பராக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ எங்கே வரப்போறாருன்னா தனுசு ராசிக்கு வரப்போறார். ஆல்மோஸ்ட் தனுசு ராசியும் அவரோட நட்பு கிரகமான குருவோட வீடு தான். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 7/12/2025 முதல் 15/1/2026 வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிரயாணம் பண்ணுறார். தனுசு ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி 9ஆம் இடம். 9ஆம் இடம்னாலே பாக்யஸ்தானம், அற்புதமான இது. அந்த இடத்துல இந்த செவ்வாய் பகவான் வர்றது ரொம்ப 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 விசேஷம். ஏன்னா இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார் காலச்சக்கர தத்துவத்தின்படி. ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், நாட்டிலேயும் சரி வீட்லேயும் சரி. இப்போ அதெல்லாம் விலகி இப்போ நல்லபடியான சுபிக்ஷம் ஏற்படும். 7/12/2025 முதல் 24/12/2025 வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 25/12/2025 முதல் 10/1/2026 வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 11/1/2026 முதல் 15/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இது மட்டும் ஏன் ஷார்ட் பீரியட் உங்களுக்கே தெரியும். தனுசு ராசினாலே மூலம், போராடம், உத்திராடம், ஒரு பாதம், ஒரே ஒரு பாதம் தான் அங்கே இருக்குது. அப்போ உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால தான் இந்த ஷார்ட் பீரியட். அந்த வகையில் இந்த தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுற இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். பௌமன்னா ஏற்கனவே சொன்னேன், பூமியின் மைந்தன். இந்த பூமியின் மைந்தன் செவ்வாய் பகவான். ஸோ செவ்வாய் எங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வீடு, மனை யோகம் எல்லாமே உண்டு. கண்டிப்பாக வீடு உண்டு. சாதாரணமாகவே இந்த செவ்வாய் நட்சத்திரம் அப்படின்னு அந்த இதில் பிறக்கிறாங்க பாருங்க, மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம், மேக்சிமம் அவங்க சொந்த வீட்டில் இருப்பாங்க, இல்லை ஒரு காணி நிலமாவது இருக்கும் கண்டிப்பாக. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மகர ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. உண்மையிலேயே உங்களுக்கு சூரிய பகவான் அதி அற்புதம். ஏன் அப்படின்னா சுகாதிபதி, லாபாதிபதி. இந்த மகர ராசி என்பவர்கள் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எப்போவுமே இந்த 4-11 கூடிய அதிபதி அப்படிங்கும்போது மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு சொத்து சேர்க்கை இருக்கும். சொந்த வீடு, வாகனம் இதெல்லாம் இருக்கும். 4 வீலர் கண்டிப்பாக வச்சுருப்பார். வீடு இல்லைன்னா ஒரு மனையாவது வாங்கி வச்சுருவீங்க. அந்த வகையில் 4-11 கூடிய அதிபதி எங்கே இருந்தார்னா உங்களோட லாபஸ்தானத்திலிருந்து உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார். தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார். உத்தியோகத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக கொடுத்தார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வர்றாருன்னா உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடம், அயன சயன போகஸ்தானம், விருப்பஸ்தானம், மோக்ஷஸ்தானம். மோக்ஷம் அப்படிங்கிறது என்னென்னா
எப்போவுமே விருப்பங்கள் பூர்த்தி அடைந்தாலே மோட்சம். அதுக்காகத்தான் ஆத்மா மோட்சம் அடைஞ்சது அப்படின்னாக்க மோட்ச தீபம் ஏற்றணும். ஒருத்தர் யாராவது இறந்துட்டாங்கன்னா மோட்ச தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாள். எதுக்குன்னா அவரோட விருப்பங்கள்லாம் பூர்த்தி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இடத்தில் இந்த செவ்வாய் பகவான் வருவதால் சொத்து சேர்க்கை உண்டாகும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உறவினர்கள் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகன்று உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நேரத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அதிக அற்புதமாக நடைபெறும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். அதன் நிமித்தமாக பயணங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் லாபங்கள் வந்து சேரும். இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் அற்புதமாக கிடைக்கும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, துப்புரவுத்துறை இதெல்லாம் வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக கண்டிப்பாக வந்து சேரும். 7/12/2025 முதல் 24/12/2025 வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வரலாம். மருத்துவ செலவுகள் கூட வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கும். அதனாலேயே மருத்துவ செலவுகள் வரலாம். சில பேருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கவனம் மேற்கொள்வது அவசியம். எல்லா விஷயத்திலையும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். 25/12/2025 முதல் 10/1/2026 வரைக்கும் 5/10 அதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரமான பூராடம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணும்போது குழந்தைகளின் மூலமாக ஒரு செலவு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைகளுக்கு கல்யாணமாகலேன்னு நினச்சிட்டு போய் கல்யாண யோகம் டும் டும் டும். எதிர்பாராத செலவு பயணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அவன் இந்த குழந்தைகளுக்கு கல்யாணமாகி ரொம்ப நாளாக ஆயிடுத்து, ரொம்ப வருஷமாக ஆயிடுத்து, குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அற்புதமாக கிடைக்கும். அது ஒரு மருத்துவ செலவு தானே. கண்டிப்பாக ஒரு குழந்தை உண்டாயிடுத்து அப்படின்னாலே டாக்டர்கிட்ட தானே போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எடுத்தோடனே 500 rupees ஸ்டார்டிங்கு. ஆக மருத்துவ செலவுகள் இனிமையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு உண்டாகும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நீங்கள் ஒரு செலவுகளை மேற்கொள்வீர்கள். பூமி யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருப்பதால் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 11/1/2026 முதல் 15/1/2026 வரைக்கும் அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் வரும்போது சிறிய அளவில் உங்களுக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. அதேமாதிரி உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுங்க. சாதாரணமாக இந்த மகர ராசி என்பர்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கவே மாட்டீங்க. பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. எந்த விஷயத்தையும் உங்களுக்கு பாதகமாகவே அமைஞ்சால் கூட அந்த பாதகமான விஷயத்தில் கரெக்டாக நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுப்பீங்க. பொறுமையாக, அதுவே உங்களுக்கு வெற்றி. சரி, பரிகாரம்னு அப்படின்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு செவ்வாடை, செவ்வாய் பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு சிகப்பு ஆடை வாங்கி கொடுங்க. துணி, சிகப்பு துணி வாங்கி கொடுங்க. இந்த வஸ்திரம்னு சொல்லுவா, வாங்கி கொடுங்க. அந்த குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கனாலே அவரே கொண்டு போய் கட்டிடுவார். அதுக்கப்புறம் துவரை, அதாவது தோரம்பருப்பு கிடையாது, துவரை, முழு துவரை, அது வாங்கி கோவிலில் கொண்டு கொடுத்துருங்க தானமாக. அப்படியே இந்த விக்கிரகம் அப்படியே கீழே அந்த குருக்கள்கிட்ட கொடுத்ததுனா எடுத்து வச்சுருவார். கொஞ்சம் கடையிலலாம் கேட்டாலே கொடுப்பா. கொஞ்சம் அந்த துவர பயிருன்னு சொல்லுவாள், அதை கொண்டு போய் வச்சு அப்படியே இந்த கொடுத்துருங்க. அடுத்தபடியாக வேல்மாறல் சொல்லுங்கள். உடம்புல ஒரு தைரியம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்களாலே சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது விரயஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.